ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட கிருஷ்ணா ஆடியோஸோட யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டூகி சவுண்டோட 2 6 இன்ச்சில் வரக்கூடிய மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸும் அதுக்கப்புறம் 2 விதமான டியூட்டர்ஸும் வந்து நம்மகிட்ட வந்திருக்கு. இதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். எப்பயுமே நம்ம கிருஷ்ணா ஆடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நியூவான வரக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக மார்க்கெட்டில் யூனிக்காக இருக்க ஐட்டம்ஸில் நிறைய டீல் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக கிடைக்கிற ஐட்டம்ஸ் வந்து எப்பவுமே ரெகுலராக கிடச்சிக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி யூனிக்கான ஐட்டம்ஸும் ஒரு இம்போர்ட்டட் ஐட்டமான ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம வந்து டீல் பண்ணுறது ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் வந்து ஒரு ஆடியோ ஃபீல்டில் வந்து புதுசாக வந்து ஒன்று கொண்டு வரணும், அதை பார்க்கணும், அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அதே அளவுக்கு ஆர்வம் எனக்கும் இருக்கும். ஸோ அந்த ஆர்வத்தெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணோம்னா, இந்த மாதிரி பொருள் வாங்கி செக் பண்ணி பார்த்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபீல் பண்ணி பார்த்து தான் நம்மளே வந்து புதுசாக வந்து அதை கொண்டு வருவோம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம எப்போ எடுத்தாலுமே ஒரு புது ஐட்டம்ஸ் வந்து நான் தேடி போகும்போது என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு சாம்பிள் வாங்குவேன். வாங்கி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அடிக்கடி அதை வாங்கி நான் வீடியோவாக போட்டு நிறைய பேருக்கு செல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா டூகி சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா வந்து மாடல்ஸ் வந்து நான் வாங்கி போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டூகி சவுண்டோட ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான இம்போர்ட்டட் ஐட்டம். ஸ்பீக்கர்ஸு, டியூட்டர்ஸு, கிராஸ் ஓவர்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஐட்டமாக இருக்குது. அதுமாரி பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா புக் ஷெல்ஃப் பாக்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த பாக்ஸ் எல்லாத்துக்குமே இது நல்லா மேட்ச் ஆகுது. ஸோ இந்த வகையில் தான் நம்ம வந்து புதுசான ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த ஸ்பீக்கரில் தான் இந்த 2 கொண்டு வந்திருக்கோம், இந்த டியூட்டர் 2 கொண்டு வந்திருக்கோம். என்னன்றதை ஃபுல்லாக விரிவாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனல் இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன், என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம இந்த 2 ஸ்பீக்கரும் இந்த 2 ட்விட்டரும் பற்றி ஃபுல்லாகவே பார்த்துருவோம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூகி சவுண்டோடது எல்லா ஐட்டமே வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். அதோட கேட்லாகில் வரக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கேட்லாகில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா கேட்லாகில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அது வித்து வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷனோடய ஆட் பண்ணி வச்சுருக்கோம். என்ன ப்ரைஸுங்கிறதையுமே போட்டிருக்கோம். மல்டிபிள் பிக்சர்ஸும் அதில் போட்டிருக்கோம். யாருக்கோது இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் பார்க்குற ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு தனிமையாக வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேட்டலாகில் போய்ட்டு சூஸ் பண்ணி அனுப்பலாம். அதேமாதிரி நம்மளோட வீடியோவுக்கு முன்னாடியே வந்து இந்த பொருளை எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்துடும். ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்போட சேனல் லிங்க் இருக்கும். அந்த சேனல் லிங்க்கில் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போ வந்து நம்ம புது ஐட்டம் நம்ம கடைக்கு வந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ரெகுலராக வந்து நம்ம டூகி சவுண்டில் வந்து என்ன வாங்கிட்டு இருந்தோம்னா 5.25 இன்ச்சு மிட் ரேஞ்சு தான் வாங்கிட்டு இருந்தோம். அப்போ நிறையா பேர் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தது என்னென்னா, ஒரு 6 இன்ச்சு மிட்டு கிடச்சா பரவாயில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ஊஃபர் போடுற ஒரு 10 இன்ச்சு ஊஃபர், ஒரு 8 இன்ச்சு ஊஃபர்லாம் போடும்போது 5.25 இன்ச்சோட எனக்கு வந்து 6 இன்ச்சு ஊஃபர் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. பட் வந்து நம்ம வந்து 8 இன்ச்சு ஊஃபர் போட்டாலுமே நம்ம 80 வாட்ஸில் வந்து 5.25 வந்து 2 வச்சுருந்தோம். கேவலர் கொண்டு ஒன்று, நார்மல் பேப்பர் கொண்டு ஒன்று வச்சுருந்தோம். பேப்பர் கொண்டு 50 வாட்ஸு, கேவலர் கொண்டு 80 வாட்ஸு. பட் ஸ்டில் வந்து 10 இன்ச்சு ஊஃபர் போடுறோம் வேறு பிராண்டில், எங்களுக்கு அதுக்கெல்லாம் வந்து 6 இன்ச்சில் மிட் ரேஞ்ச் ஏதோ கிடைக்குமா, 8 ஓம்ஸில் 4 ஓம்ஸ்லங்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து இந்த வாட்டி லிமிட்டட் குவான்டிட்டி தான் இது வந்திருக்கு. வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஐட்டம் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா DS65KM10 4 ஓம்ஸும் 120 வாட்ஸு, DS65KM10 8 ஓம்ஸும் 120 வாட்ஸு. 8 ஓம்ஸுக்கும் வந்திருக்கு, 4 ஓம்ஸும் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லா டூகி சவுண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம 8 ஓம்ஸ் தான் வாங்கி போட்டுருந்தோம். ஏன்னா எல்லாமே ஒரு காம்போவாக கொடுத்துட்ருந்தோம். இந்த வாட்டி ஏன் 4 ஓம்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த மிட் ரேஞ்சை சென்டர் ஸ்பீக்கராக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது சென்டருக்கு 2 ஸ்பீக்கராக யூஸ் பண்ணுறாங்க. 2 ஸ்பீக்கராக யூஸ் பண்ணும்போது 2ஐயும் வந்து நம்ம சீரிஸ் பண்ணும்போது 8 ஓம்ஸாக கிடைக்கும். ஆனால் 8 ஓம்ஸ் வாங்கிட்டோம்னா 2ஐயும் நம்ம சீரிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 16 ஓம்ஸ் ஆயிரும், இல்லைன்னா பேரல் பண்ணால் 4 ஓம்ஸ் ஆயிரும். ஸோ அதுக்காக வந்து 4 ஓம்ஸ் கொண்டு வந்திருக்கும். இந்த 8 ஓம்ஸ் எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டவர் செட்டப்பில் எல்லா ஸ்பீக்கரும் 8 ஓம்ஸ் போடும்போது அதை நடுவில் இருந்து மிட்டை வந்து நீங்கள் 8 ஓம்ஸாக போடும்போது இது மேட்ச் ஆகிருக்கும். ஆனால் இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 சென்டர், அதாவது டபுள் சென்டராக போடும்போது 2 ஸ்பீக்கரை போடும்போது 2 4 ஓம்ஸையும் நீங்கள் சீரிஸ் பண்ணும்போது 8 ஓம்ஸாக மாறிடும். ஸோ அதுக்காக தான் 2 மாடல்லையுமே வாங்கியிருக்கோம். இந்த வாட்டி 4 ஓம்ஸும் வாங்கியிருக்கோம், 8 ஓம்ஸும் வாங்கியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2 டியூட்டர் இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ்லேயே வந்திருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு டியூட்டர் தான். பார்த்தீங்கன்னா தெரியும் 2 இன்ச் தான் இந்த டியூட்டர். இந்த டியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நியோடியம் மேக்னட் டியூட்டர். இந்த மாதிரி 2 இன்ச்சு தான் வரும். ஸோ இந்த டியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரொம்ப சின்னதாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இது வந்து DE16N06 6 ஓம்ஸில் 20 வாட்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த டியூட்டர் வந்து
நீங்கள் பீசோ டியூட்டர் யூஸ் பண்ணுறீங்கல்ல, இப்போ இந்த ஜிப்பு டியூட்டரு, டாபிக் டியூட்டரு, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மில்லேனியம் டியூட்டரு, இந்த டியூட்டர்லாம் யூஸ் பண்ணுற இடத்துல இந்த டியூட்டரை நீங்கள் போட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது கிளாரிட்டி. சாஃப்ட் ட்ரிபிள் நல்லா ரிச்சாகவே கிடைக்குது. ரொம்ப குறைஞ்சி சவுண்டு வர்ற மாதிரிலாம் கிடையாது. நல்ல ரிச்சான சவுண்டில் உங்களுக்கு சாஃப்ட் ட்ரிபிள் செம்மையாக கிடைக்குது. இதுக்கு கிராஸ் ஓவர் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய நம்ம இந்த 180 ரூபா 170 ரூபா கிராஸ் ஓவர் வருது பார்த்தீங்களா, அந்த கிராஸ் ஓவரும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டூகி சவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 80Rன்னு வரும். அதுக்கு வந்து ஊஃபருக்கும் ஸ்பீக்கருக்குமே வரும், அதாவது டியூட்டருக்குமே வரும். ஸோ அந்த கிராஸ் ஓவரும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கிராஸ் ஓவர் போட்டாலுமே இதோட குவாலிட்டி வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. இது வந்து 2 இன்ச் டியூட்ரு, நல்ல ஒரு குவாலிட்டி. வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இந்த டியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6 ohmsனு போட்டிருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 4 ohms லோடாக இருக்கக்கூடிய இம்படன்ஸ்லையும் மேட்ச் பண்ணிக்கலாம், 8 ohms லோடாக இருக்க இம்படன்ஸ்லையும் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சில் டோம் டியூட்டர். இப்போ 4 இன்ச் டோம் டியூட்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி நம்மளோட கேட்லாகில் பார்த்தீங்கன்னா 15C ஒன்று இருக்கும், 13C ஒன்று இருக்கும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் ஒன்று, 50 வாட்ஸ் ஒன்று. பட் அதையும் தாண்டி இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 மேக்னெட்டுமே பெரிய மேக்னெட் போட்டு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது உள்ளே போட்டிருக்க அந்த கோன் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு கோனாக போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 வாட்ஸ் மட்டும்தான் வருது வேரியண்ட்டு. ஆனால் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 120 வாட்ஸ் டூகி சவுண்டோட ஊஃபர் போட்டிருக்கக்கூடிய டவரில் இதை போட்டு கிராஸ் ஓவரில் போட்டு பார்த்துட்டேன். அவ்வளோ கிளாரிட்டியான ஒரு ஆடியோ. இதில் பார்த்தீங்கன்னாலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல DS 100MT 8 ohms 40 watts. ஓகே, அதனால் நம்ம டவருக்கு இது போடும் போது நல்ல ஒரு குவாலிட்டி கிடைக்குது. அந்த டியூட்டரோட இந்த டியூட்டர் வந்து விலை அதிகம் தான். இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1350 ரூபாய் இதோட ஒரு பீஸோட ரேட். இந்த டியூட்டரோட ஒரு பீஸோட ரேட்டு 1350 ரூபாய். 15C வந்து 580 ரூபா, 30C வந்து 850 ரூபா தான். ஆனால் இது வந்து ரேட் அதிகமானாலும் உங்களோட குவாலிட்டி வந்து எந்த ஒரு இதுலையும் மிஸ் ஆகாமல் சாஃப்ட் ட்ரிபிள் நல்ல குவாலிட்டியாக கிடைக்குது. இது வந்து இன்கேஸ் நம்ம வந்து ஒரு நல்ல டவர் பில்ட் பண்ணுறோம், ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான டவர் பில்ட் பண்ணுறோம், அதுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல குவாலிட்டியான டியூட்டர் தான் போடணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டியூட்டர் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவ்வளோ குவாலிட்டியான ஒரு டியூட்டர். இது வந்து 4 இன்ச் டோம் டியூட்டர். ஸோ இது நம்மகிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. நியோடியம் மேக்னெட் டியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350 ருபீஸு. நம்ம கேட்லாகில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மிட்ரேஞ்சு. இந்த மிட்ரேஞ்சு பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா இது வந்து ஒரு 6 இன்ச் மிட்ரேஞ்சு. இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தது எல்லாமே 5.25 இன்ச் மிட்ரேஞ்சு. ஸோ இந்த 6 இன்ச் மிட்ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று 4 ohms, இன்னொன்று 8 ohms. ஸோ ஏதோ ஒன்று மட்டும் பார்க்கலாம், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1380 ரூபாய். இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1380 ரூபாய்க்கு நம்ம போட்டிருக்கோம். அதே 4 ohmsனா 1350 ரூபாயும், 8 ohmsனா 1380 ரூபாயும் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் அந்த மிட் ரேஞ்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கெவலர் கோனு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு ஊஃபர் மாதிரியே இருக்கும். பட் வந்து ஆரஞ்சு ஊஃபரையும் இதையும் பக்கத்தில் இப்படி வச்சு பார்க்கும்போது இதோட ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மிட் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரியான பாடியில் இதை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஊஃபருக்கு ஏற்ற பாடியில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவலர் கோனு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட வாட்டேஜ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 8 ohmsல 120 வாட்ஸு. நல்ல ஒரு சூப்பரான மேக்னெட்டு, 120mm மேக்னெட்டு, நல்ல ஒரு செமையாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த மிட் ரேஞ்ச் வந்து நீங்கள் வந்து 120 வாட்ஸ் வரைக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து இது வச்சுருக்கீங்க லைக் ஒரு 8 இன்ச் ஊஃபர் இல்லை 10 இன்ச் ஊஃபர் நல்லா அதிக வாட்டேஜில் போட போகிறீங்க, அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு மிட் ரேஞ்ச் வேணும்னா நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம். ஒரு டீப் ஆடியோ டெப்த் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நம்மகிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. இதிலே வந்து 4 ohmsம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ 2 வேரியண்ட்டில் கிடைக்குது, 4 ohms and 8 ohms. இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம டூகி சவுண்டோட கேட்லாகில் பக்காவாக மென்ஷன் பண்ணி போட்டிருக்கோம், ப்ரைஸோட மென்ஷன் பண்ணி போட்டிருக்கோம். ப்ரைஸ் இப்போ இந்த வீடியோலேயே நான் சொல்லிட்டேன். வேணுங்கிறவங்க வந்து ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதேமாதிரி JBL சப் ஊஃபரும் வந்து இப்போ வந்திருக்கு, விலை வந்து கொஞ்சம் கூடி இருக்குது. ஒரிஜினல் JBL சப் ஊஃபர் அவைலபிளாக இருக்குது, சோனி ஒரிஜினல் சப் ஊஃபர்ஸும் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நம்ம வீடியோ கண்டென்ட் பார்த்துட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.